ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, அன்பின் பாத்திர நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த வேளையில தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே இறங்கவும் செயல்படவும் தக்கதாக நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய மகிமையும் உடைய கிருபையும் விளங்கத்தக்கதாக எங்கள் தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்வில முழுமையான ஆசீர்வாதங்களை தோக்கி நீ நகர்த்தி பிள்ளைகளை ஆஸ்வதிக்கத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராய் கர்த்தர் இந்த வார்த்தையை தான் நேற்று மாலை வேளையில என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த பிரசங்கத்தை ஆயத்தமாக்குவது சற்று கடினமான ஒன்றாகவே எனக்கு இருந்தது. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் ஆயத்தமாக்க பலன் தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை உங்கள் எத்தனை பேருக்கு அந்த வார்த்தைகள் புரிகிறது என்று தெரியல. அது அழகாய் தெளிவாய் சொல்லப்படுகிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. கனினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கிரியை அல்லது செயல். ஒரு கிரியை அல்லது செயல் ஒரு மனுஷனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த செயல் அல்லது கிரியை தான் தேவனாய் கர்த்தர் கனி என்று வேதத்தில் எழுதுகிறார். நல்ல கனி இருக்கிறது, கசப்புள்ள கனி இருக்கிறது. உங்களோடு கூட நான் பேசினேன், கனி கொடுக்கணும். அப்புறம் என்ன கனியை கொடுக்கணும்? மிகுந்த கனியை கொடுக்கணும், நல்ல கனியை கொடுக்கணும், மிகுந்த கனியை கொடுக்கணும். அப்புறம் அந்த கனி என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும். இது தேவன் நம்ம இடத்துல விரும்புவது. இதற்கு மாறா இருக்கிற காரியம் என்ன பிரதர்? கெட்டு போன கனியை குறித்து வாசிக்கிறோம், புசிப்பதற்கு தகுதி இல்லாத கனியை குறித்து வாசிக்கிறோம், கசப்பான கனியை குறித்து என்ன செய்கிறோம்? வேதத்துல வாசிக்கிறோம். இப்படி அநேக விதமான கனிகளை குறித்து வாசிக்கிறோம். வரங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசும்போது 9 வரங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல கனிகளை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசும்போது ஆவியின் கனிகள் என்று 9 காரியத்தை என்ன செய்கிறார்? அடையாளப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரங்கள் மேல உங்களுக்கு எவ்வளவாய் நாட்டம் இருக்கிறதோ அதே போல கனிகள் மேலேயும் விதமாய் நாட்டம் இருக்கணும்னு அர்த்தம். ஆவியானுடைய அபிஷேகத்தை நாடுகிற காலகட்டத்தில் பெரும்பாலான டூப்ளிகேட் எல்லாம் கர்த்தர் அடையாளப்படுத்தி கடைசியில ஒரிஜினல் ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்க செய்து தேவனாய் கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். அதுக்கு கர்த்தருக்கு 5.5 வருடங்கள் தேவைப்பட்டது. எதுக்கு பிரதர்? உண்மையான ஆவியானவரை காண்பிப்பதற்கு 5.5 வருடங்கள் தேவைப்பட்டது. எனக்கு காமிக்கிறேன். ஏன் பிரதர் உண்மையான ஆவியானவர்னா இப்படிதான் என்று ஏன் கர்த்தர் காமிக்கல டைரக்டான்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல போலியானதெல்லாம் காமிச்சாதான் உண்மையானதனுடைய வேல்யூ என்ன செய்யும்? விளங்குதா விளங்கலையா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நிழலோட அருமை வெயிலுக்கு போனாதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அதே மாதிரி எல்லா டூப்ளிகேட்டையும் காமிச்சிட்டு ஒரிஜினலை காமிச்சாதான் அது எவ்வளவு வேல்யூ உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுவீங்க சொல்ல வரல. என்னை குறிச்சு நான் பேசுறேன். புரிந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் நினைத்து 5.5 ஆண்டுகள் அதற்கு எடுத்துக்கொண்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாத்தையும் காமிச்சு கடைசியாக இதுதான் ஒரிஜினல் ஆவியானவர் யாரு, எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து. அப்ப அந்த கனிகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்க விளங்கி கொள்ளணும். வரத்தின் மேல எல்லாருக்கும் நாட்டம் உண்டு, தீர்க்க தரிசன வரத்தின் மேல எல்லாருக்கும் நாட்டம் உண்டு. கேட்டா நம்ம சொல்லுவோம், பைபிள் சொல்லுது பிரதர், தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்ய சொல்லியிருக்கார் ஆண்டவர்? நாட சொல்லி இருக்கிறாரு பிரதர் அப்படி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ரைட்டா பிரதர்? ரைட்டு தான். ஆனா தீர்க்க தரிசனத்தை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசின சொப்பனத்தை குறித்து உங்களோடு பேசின வார்த்தைகளை உங்கள்கிட்ட பல முறை நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன் எரேமியா தீர்க்க தரிசியின் மூலமா. இன்னைக்கு அதுக்குள்ள மறுபடியும் போக விரும்பல, இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்ல, சொப்பனம் கண்டவன் தன்னுடைய சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ அந்த வார்த்தை என்ன எப்படி சொல்லுவானாக? ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? சரி, போயிடுவோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம்
23ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அதுல சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தை இடம்பெறுகிறது அல்லவா? 23:28 சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி, நல்லா கவனிங்க, சொப்பனத்தை கண்டவன் கூட சொல்லல, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா சொல்லல, பிளஸிங்ஸ் சொல்லல, கர்த்தர் சொல்றார். இப்போ என்ன சொல்ல வர்றாரு பிரதர்? தீர்க்கதரிசி தான், நீ கண்ட தீர்க்க தரிசனத்தை விவரித்து காண்பி. என் வார்த்தையை உள்ளவன் எப்படி சொல்லணுமா? என்ன சொல்லணும்? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீ விவரித்து கூட சொல்ல வேண்டியதில்லை, உண்மையா சொல்லு. வார்த்தையை உள்ளவன் என் வார்த்தையை விவரிச்சு காண்பின்னு சொல்லல இல்லையா? நான் இதை குறிச்சு நேற்று மதியம் இதை குறிச்சு நான் யோசிக்கிட்டே இருந்தேன். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கர்த்தர் எனக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தார். அப்ப நான் புதுசா சில காரியங்களை கர்த்தர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தார். அதுல ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொப்பனம் கண்டவன் சொப்பனத்தை விவரிச்சு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனா வார்த்தையை உள்ளவன் விவரிச்சு சொல்லணும்னு சொல்ல, வார்த்தையை உண்மையா சொல்லிடு. அத சொல்லிட்டு தான் சொன்னாரு, வார்த்தை கோதுமை மணினா சொப்பனம் என்னது? பதர். வார்த்தையை உண்பது ரைஸ் சாப்பிடுற மாதிரினா, சொப்பனத்தை உண்பது எப்படிப்பட்டது? தவிடு திங்கிற மாதிரி. விளங்குதா இல்லையா? தவிடு திங்கிற மாதிரி. தவிடு ஜீரணம் ஆகுமா? ஆகும். ஒன்னும் பெரிய விஷயம் வேணா தின்னு பாருங்க, அதெல்லாம் ஆகும். பன்னிக்கு போடுற தவிட திங்கிறதுக்கு யார் ஆசையா இருந்தா? இளையகுமார். சரி ரைட்டு. அப்ப அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அந்த தவிட சாப்பிட்டுருப்பானா? என்னங்க, பன்னிக்கு தவிட வைக்கும் போது அந்த தவிட அதுக்கு முன்னாடி ஓனர் தெரியாம கொஞ்சம் சாப்பிட்டுருப்பானா இல்லையா? பசியனோட குடும்பம் சாப்பிட்டுருப்பான். அப்புறம் ஓனர் கண்டுபிடிச்சிருப்பாரு, என்னடா தவிடு கொஞ்சம் கூட காலி ஆகுதுன்னு. அப்புறம் ரொம்ப வாட்ச் பண்ணிருப்பாரு தவிடு என்ன ஆகுது அப்படின்னு. அப்புறம் தவிடு கூட அவனால என்ன செய்ய முடியல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப மாடுக்கு என்ன வைக்கிறோம் பிரதர்? தவிடு வைக்கிறோம். அந்த தவிடே போதுமா பிரதர்? போதாதுங்கிறதுக்காகத்தான் புண்ணாக்கும் சேர்த்து வைக்கிறோம். இல்லையா? அப்ப தீர்க்க தரிசனம் பிரதர் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்குமா பிரதர்? உயிர்ப்பிக்கும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருமா? உயிர்ப்பிக்குமா? கண்டிப்பாக உயிர்ப்பிக்கும். கண்டிப்பா உயிர்ப்பிக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆனா வார்த்தை அளவுக்கு உயிர்ப்பிக்குமா? அதான் அடுத்த கொஸ்டின். ஒரு அவசரத்துக்கு ஒண்ணுமே இல்லை பிரதர், தவிட சாப்பிட்டோம் பிரதர். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, தவிடு தான். பசி ஆத்துமா பிரதர்? ஆத்தும். கொஞ்சம் ஆறுதல் தருமா பிரதர்? தரும். கொஞ்சம் உயிர்ப்பிக்குமா பிரதர்? உயிர்ப்பிக்கும். ஆனா வார்த்தை இல்லாத இடத்துல அது வேணா சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வார்த்தையோடு ஒப்பிடும் போது இது கோதுமை மணின்னா அது என்னது? அது பதர். இது நம்ம ரொம்ப தெளிவா நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த கனி என்பது நம்ம வரத்தை நாடுகிற, நாம் தீர்க்க தரிசனத்தை நாடுகிறதை குறித்து பேசுறதுனால நான் சொல்றேன். அது மேல வைத்திருக்கிற நாட்டம் ஆவியின் கனிகள் மேல நமக்கு கிடையாது. இங்க தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா ஒரு காரியத்தை பேசுகிறார். நீதியின் கனியானது. இப்ப நீதியின் கனி என்பது விதைக்கப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. விதைக்கப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. அது யாரால் விதைக்கப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே சொல்லப்படுகிறது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. இந்த நீதிய சமாதானம் பாத்தீங்கன்னா இரட்டையர்கள், ட்வின்ஸ். இந்த ரெண்டுல ஒண்ணு நீங்க தனியா நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. ட்வின்ஸ் மாதிரி நீதியும் சமாதானம் இந்த ரெண்டும் ஒன்னாதான் தங்கி இருக்கும், ஒன்னாதான் தாபரிக்கும், ஒன்னாதான் செயல்படும். இந்த ரெண்டும் வேறு வேறு திசைகள்ல தனித்தனியே செயல்படாது. நீதி சமாதானம் அவ்விதமான ஒரு ட்வின்ஸ் மாதிரி ஒன்னாவே இருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி செயல்படக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அப்படித்தான் வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இது எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனாய் கர்த்தராலே நடப்பிக்கப்படுகிறது என்பதற்கு தான், அதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இப்ப அந்த சங்கீதத்தினுடைய பகுதியை எடுத்து நாம் பார்க்க போகிறோம். அதுல 85ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டீர்களானால் அதுல
ரொம்ப அழகாக தெளிவாக இது எப்படி இந்த நீதியும் சமாதானமும் இந்த மனுஷனுக்குள்ளே இந்த பூமிக்குள்ளே ஒரு விதமாய் செயல்படுகிறது என்பதை குறித்து தேவனாகிய கர்த்தர் அழகா தெளிவாய் பேசுகிற வார்த்தைகள் என்பது இடம்பெறுகிறது. இப்ப யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். இப்பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். இந்த வார்த்தைகள்லாம் என்ன டென்ஸ்ல இருக்கு? பாசன்ஸா? ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் விளம்புவதை நான் கேட்பேன். கேட்டேன் அல்ல, என்னது? கேட்பேன். அவர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை கூறினார் அல்ல, என்னது? கூறுவார். கர்த்தர் சொல்றத கேட்பையா? அப்ப முன்கூட்டியே ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை எழுதி ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னு கேட்டா, ஐயா ஒரு காரியம் நடக்க போது கர்த்தர் ஒரு காரியத்தை என்ன செய்ய போறாரு? சொல்ல போறாரு. விளம்புவார், அதை நான் கேட்பேன். அது என்னன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கூறுவார் அப்படி சொல்லிட்டு அடுத்த வரியில ஒண்ணு சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. மதிகேடான முட்டாளான மனுஷனுக்கு வாழ்க்கையில சமாதானம் இருக்கவே இருக்காது. என்னதான் கர்த்தர் சமாதானத்தை கூறினாலும், கர்த்தர் என்னதான் சில காரியங்களை மனுஷனுக்குள்ள நடப்பித்தாலும், அவனுக்கு ஞானம் இல்லைன்னா, அவன் மதிகேடனா இருந்தான்னா அவன் வாழ்க்கையில சமாதானம் கிடையவே கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசி கூட பல இடத்துல எழுதுறாரு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு எழுதுறாரு. அதே போல மதிகேடனுக்கும் வாழ்க்கையில் என்ன கிடையாது? சமாதானம் என்பது இருக்கவே இருக்காது. இதை சொல்லும் போது அவர் அழகா சொன்னாரு, மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. இப்ப மதிகேடான மனுஷனாய் வாழ்வது ஒரு ரகனா, மதிகேடான காரியத்தை நோக்கி திரும்புவது அடுத்த ரகம். திரும்பாதிருப்பார்ல என்ன பிரதர்? அவனுக்குள்ள கொஞ்சம் ஞானம் எல்லாம் இருந்துச்சியா? கொஞ்சம் எல்லாம் ஞானம் எல்லாமே செயல்பட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்குது? என்னங்க, முட்டாள்தனமா இருக்குது. கொஞ்சம் கூட லாஜிக்கே நினைச்சல இல்ல, புரியக்கூடிய சக்தியே இல்லைன்னா என்ன அர்த்தம் பிரதர்? இவன் மதிகேட்டுக்கு திரும்பி இருக்கிறான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? மதிகேடாய் பிறந்ததிலிருந்து வாழ்றது ஒரு ரகனா, இங்க இரண்டாவது ரகத்தை கர்த்தர் குறிப்பிடுறாரு. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய சமாதானத்தை பெற வேண்டிய ஞானம்லாம் இருந்தும் எங்க நோக்கி திரும்புறான்? எங்க நோக்கி திரும்புறான்? மதிகேட்டுக்கு நோக்கி திரும்புகிறான். அதனால சொன்னாரு, மதிகேட்டுக்கு திரும்ப இருப்பீர்களாக. இப்ப எப்படி அந்த கிரியைகள் மனுஷனுக்குள்ளே நடக்கிறது என்பதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அடுத்த வசனத்திலிருந்து. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அப்புறம் சொல்ல, எதுக்கு அந்த ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தேசத்திலே மகிமை விளங்கும்படி. கர்த்தருடைய மகிமை ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படணும்னா மகிமா மகிமான்னு கத்தனா போதாது. மகிமை மகிமை இறங்கிருச்சு, கை தட்டு கால் தட்டுனா போதாது, இறங்காது. ரட்சிப்புன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா தேவனுடைய மகிமை என்ன செய்யும்? இறங்கி இருக்கும். அந்த ரட்சிப்பு யாருக்குரியது பிரதர்? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு உரியதாக. பயந்தவர்களுக்கு அது சமீபமா இருக்கிறது. தேவ பயம் உள்ளவனுக்கு ரட்சிப்பு எப்படி இருக்கு? சமீபமா இருக்கிறது. அப்ப தேவ பயம் உள்ளவன் விசுவாசிக்கல நீங்களே அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. விசுவாசத்தோட ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆனா தேவ பயம் உள்ளவனுக்கு ரட்சிப்பு எப்படி இருக்குது? ரொம்ப சமீபமா இருக்கிறது, கிட்ட இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப மகிமைய மேல இறங்கணும்னா என்ன அர்த்தம்னா, ஐயா இந்த காரியம் உங்களுக்குள்ள நடந்தாகணும். இப்ப விளக்கமா சொல்றார், வாசிக்கலாம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நல்லா கவனிங்க. ஒரு காலகட்டத்துல கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபைனா என்னது? சத்தியம்னா என்னது? அது எங்க சந்தித்தது? கிருபைனா இயேசு கிறிஸ்து, சத்தியம்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் எங்க பிரதர் ஒன்றை ஒன்று சந்திக்கும்படியான கிருபை வெளிப்படத்தக்கதான அந்த சத்தியம் எங்க நிறைவேறிச்சு பிரதர் கேட்டா, சிலுவையில நிறைவேறிச்சு. அந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் சிலுவை இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று என்ன செய்கிறது? சந்திக்கிறது. அதாவது சத்தியமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை வெளிப்படுத்துகிற இடம்.
இது நடப்பதற்கு முன்னாடி தீர்க்க தரிசனமா எழுதுறார் சங்கீதக்காரன். இப்படி நடக்கையா? கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? சந்திக்கும். அந்த சத்தியத்திலிருந்து கிருபை என்ன செய்யும்? அது வெளிப்படும். அந்த சிலுவை மரத்தில் அது வெளிப்படும் என்பதை அங்கே அவர் எழுதுகிறார். அடுத்த வரி சொல்லுகிறது, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இதெல்லாம் ரட்சிப்பு என்கிற, தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒரு காரியத்தின் அடிப்படையில முளைப்பிக்கப்படுகிற, விளைவிக்கப்படுகிற பலனாக வருகிறது. நீதியும் சமாதானமும் பாருங்க, ரெண்டையும் சேர்த்து எழுதுறார். நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று என்ன செய்யுமா? முத்தம் செய்யும். ரெண்டு ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாக, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக, அவ்வளவான நெருக்கமான உறவில் என்ன செய்யப்படும்? அது வெளிப்படும். அப்புறம் கீழே, சத்தியம் பூமியில் இருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நல்லா கவனிங்க, சத்தியம் பூமியிலிருந்து என்ன செய்யுது? முளைக்கிறது. அதாவது பூமியில பிறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்கிறார்? அதை வெளிப்படுத்துகிறார். இங்கிருந்து உண்டாகுது. அப்ப மேல இருந்து நீதி என்ன செய்கிறதா? வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அடுத்த வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். தேவனாய் கர்த்தர் இப்படிதான் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நீதி சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற இடமாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின சிலுவையினுடைய காலகட்டங்கள் இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார் ஆண்டவராய் கர்த்தர், நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நீதியின் கனி என்ன செய்து பிரதர்? கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறது. நீதியினுடைய கனினா என்னது பிரதர்? நான் திரும்ப சொல்றேன், நீதியினுடைய செயல், நீதியினுடைய கிரியை, அது நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. இந்த நீதி என்ன செய்கிறது? என்னை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நடத்தி கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளில் நிலை நிறுத்துகிறது. நீங்க அடிக்கடி நிலை நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தையை உலக பிரகாரமா எதில் கேட்டிருக்கீங்களா? நிலைநிறுத்த யார் சொன்னது? இஸ்ரோன்னு. நல்லா கவனிங்க. அப்போ அடிக்கடி கேட்கணும்னா அங்கதான் கேட்க முடியும். சேட்டலைட் அனுப்பும்போது அங்க சொல்லுவாங்க, கரெக்டா போயிட்டு இருக்குது, இது போயிட்டு இருக்குது, கரெக்டா நிலை நிறுத்தப்பட்டது, அதனுடைய பாதையில நிலை நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி நியூஸ்ல கேட்கலாம். நம்ம கேட்டா தானே, நம்ம நியூஸை கேட்டா புரியும். ஓகே ரைட்டு, நிலைநிறுத்தப்பட்டதுங்கிற வார்த்தை அதுல என்ன செய்யுது? அடிக்கடி சொல்லப்படுகிறது. அங்கிருந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது விளங்கும். எனக்கு என்ன கரெக்டா போச்சு, இப்படி போனாங்க, சேட்டலைட் போச்சு, இந்த இடத்துல சரியா நிலைநிறுத்தப்பட்டது. அப்ப இங்க ஒரு காரியத்துல நான் நிலைநிறுத்தப்பட வேண்டியதுதான். அந்த லாங்கிடியூட் என்னது, சயின்ஸ் படி வச்சு விடுங்க, அதுல போய் கரெக்டா நிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவனுடைய அடிச்சுவற்றினுடைய வழி அங்கதான் நிறுத்தப்படணும், அங்கதான் நினைச்சப்படணும், நிலை நிறுத்தப்படணும். ஆண்டவராய் கர்த்தர் தான் விரும்புற. அது எது கொண்டு போகுது பிரதர் அதை நோக்கி அப்படி கேட்டா, நீதி தான் கொண்டு போகுது. நீதியின் கனி தான் என்ன செய்யப்படுது? அது அதை நோக்கி கொண்டு செல்லுகிறது. சரியாய் கொண்டு போய் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டில, அந்த வழியில என்னை நிலை நிறுத்துகிறது. அதுல சரியா நிறுத்தப்பட்டுச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு துளி அளவு கூட என்ன செய்யாது, சேட்டலைட் மாறாது. ஆனா நம்ம மாறிட்டே இருப்போம். மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? மாறிக்கிட்டே இருப்பான். அங்க வழி மாறிச்சுன்னா விழுந்து ஒண்ணு இல்லாம கண்டமாயிரும். நம்ம ஏன் பிரதர் கண்டமாவல? அங்க கிறிஸ்துவனுடைய கிருபை என்று ஒன்று செயல்படுவதனால என்ன செய்யல, கண்டமாகல. கர்த்தர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அதை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கிறார். திரும்ப நான் ஆராதனை சொன்னது போலதான், கிறிஸ்துவனுடைய வழி என்பது, அவருடைய அடிச்சுவடு என்பது பளிங்கினுடைய பாதையில போகிற பாதை அல்ல. ரோடு கொஞ்சம் உடைஞ்சிருந்தா நமக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது இல்ல? நல்ல ரோட்ல போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, அப்பாடா எப்படியோ மெயின் ரோட்ல ஏறியாச்சு அப்படின்னு எண்ணம் வருது இல்லையா? ஆனா அந்த சந்து ரோடுகள்ல, குழி ரோடுகள்ல போகும்போது எவ்வளவு எரிச்சல் உண்டாக்குது இல்ல?
கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய அடிச்சோடு அப்படிதான் இருக்கும். அது கரடு முரடா தான் இருக்கும். அதுல எரிச்சலோடு வாழும்படி அல்ல, அதுல தேவனாய் கர்த்தர் அழகா சொல்ல சந்தோஷம் அந்த பாதை வெளியே போ. அந்த அடிச்சுவட்டுல கொண்டு வந்தா நிறுத்துது எது பிரதர்? நீதியினுடைய கனி. அப்ப நீதியினுடைய கனியத்தான் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். கனி என்பது, கிரியை என்பது என்னை கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டில் நிலைநிறுத்துகிறது, கொண்டு வந்து என்ன செய்கிறது? நிறுத்துகிறது. அது விதைக்கப்பட வேண்டிய ஒன்றாக இந்த இடத்துல யாக்கோபு என்ன செய்றார்னு எழுதுறார். அது சொல்லும்போது சொல்றார், சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே அது சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இதாண்டவரை கர்த்தர் சொல்ற நீதியின் கனிய யார் பிரதர் விதைப்பா? அது யார் பின்பற்றுவா? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள். வசனம் சொல்லு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நீதி, சமாதானம், இதனுடைய பாதை, இதையெல்லாம் குறித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உலக அனுபவமாக பிரசங்கி ஒரு காரியத்தை எழுதினார் சாலமோன். அவருடைய ஞானத்துக்கு உட்பட்டு ஒரு காரியத்தை எழுதினார். அந்த பகுதியை உங்களுக்கு முன்பதாக நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரத்தை திருப்பிடுங்க. அதுல வர்ற 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இவை எல்லாவற்றையும் என் மாயை நாட்களில் கண்டேன், தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும். இது சாலமோனுடைய வார்த்தைகள். அது அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. அவரவருக்கு ஒரு நீதி இருக்கும் இல்லையா? நம்ம சில காரியத்தை இதுதான் கரெக்ட்னு வச்சிருப்போம், ஆனா அதான் கரெக்டுங்கிற அவசியம் தேவையே கிடையாது. தன் நீதியில கெட்டு போகிற நீதிமான் அப்படின்னு சொல்ற, நீதிமான் தான் சொல்றாரு. யாரு பதர் நீதிமான்? ஏன் பதர் கெட்டு போனா? தன் நீதியில கெட்டு போனா. அதை குறிச்சு நம்ம சரியாய் புரிந்து கொள்வதற்கு தான் அடுத்த வார்த்தை எழுதுறாரு. அடுத்த வசனத்துல, மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை விளங்குதா? கெட்டு போன நீதிமான். ஏன் கெட்டு போனார் பிரதர்? தன் நீதியில கெட்டு போனார். தனக்கு என்ன 2 வார்த்தை தெரியுதோ, தனக்கு எது சரியாய் தோன்றுகிறதோ அதுதான் நீதி நினைக்கிறது. அதுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கிறோம் அதை ஆலோசிக்கிற மூலெல்லாம் கிடையாது. அப்ப மிஞ்சின நீதிமானா இராதுன்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? பைபிளே சொல்லி இருக்குதுங்க, மிஞ்சின நீதிமானெல்லாம் வாழக்கூடாது. அப்படியே நார்மலா அப்படியே அமைதியா அப்படி பட்டுப்படாம அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும். அப்படிலாம் டயலாக் விடுவீங்க இல்லையா? அவங்களாம் சொல்றேன். அப்ப மிஞ்சின நீதிமானா இராதேங்கிற வார்த்தையை கர்த்தர் எதுக்கு எழுதுனான்னு கேட்டீங்கன்னா, உன் நீதியில மிஞ்சி யோசிச்சுட்டு இருக்காதான்னு அர்த்தம். உன்னை நீயே ஞானியா நினைச்சுக்காத, அவை விழுந்து போவன்னு அர்த்தம். அடுத்தவன் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்ல. இதை குறிச்சு கருத்து என்ன? ஓ, நீங்க என்ன தெரியுமோ அதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. அதான் சரியானது, அதான் சரியானது, அதான் சரியானது அப்படி நினைச்சு கூடாது, நிக்க கூடாது. அதான் அதோட அர்த்தம். நம்ம என்ன செய்வோம்னா, முந்தினதெல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த ஒரு வரியை பிடிச்சிட்டு மிஞ்சின நீதிமானா இராத அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பாவியாருன்னு அர்த்தமா? மிஞ்சின நீதிமானா இராதுன்னா அப்ப கொஞ்சம் பாவியாவும் இரு அப்படி அர்த்தம் இல்ல. மிஞ்சின நீதிமானா இராதுன்னா உன் நீதியில நீ தான் பெரிய என்ன பண்ணிக்காத, அதான் ரொம்ப சரியானது அப்படின்னு நினைக்காத, விழுந்து போயிருவேன்றாரு. உன்னை நீயே ஞானியா நினைச்சுக்காதன்றாரு, ஞானியா நினைச்சிட்டு பேசாதன்றாரு. விளங்குதா இல்லையா? அப்ப ஞானியா நினைச்சு பேசணும்னு என்ன பிரதர்? வாழ் 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 கத்திக்கிட்டே இருந்தாலும் விட கிடைக்காது. வந்து இதை குறிச்சு என்ன அப்படின்னா 4 பேர் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த 4 பேருடைய விளக்கத்தை கேட்டாதான் கொஞ்சமாவது என்ன செய்யும், கொஞ்சமாவது விளங்கும். 4 பேருடைய விளக்கத்தை கேட்கிற அளவுக்கு மனசு வேணும் இல்லையா? இதை குறிச்சு என்ன, அதை குறிச்சு என்ன கேட்கிற அளவுக்கு மனசு வேணும். அப்ப ஆண்டு சொல்றார், வா நீதியில விழுந்து போற, தன் நீதியில விழுந்து போகிற நீதிமானும் உண்டு. நீதிமான் தான்,
கர்த்தருடைய பிள்ளைதான், தேவனுடைய மனுஷன் தான், இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டவன் தான். ஆனா ஏன் விழுந்து போறான் பிரதர்? மிஞ்சின நீதிமானா இருக்கிறார். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் உலகத்திலே நீதி நினைக்கிறார். அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறார். அப்படிதான் அங்க வசனம் சொல்லுது. அப்புறம் தன்னைத்தானே நினைச்சார், மிகுந்த ஞானியாக என்ன செய்கிறார், நினைத்துக் கொள்ளுகிறார். அது கீழே சொன்னார் 17ஆம் வசனத்துல, மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதியுமா இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணும்னு நினைக்கிற, சீக்கிரம் செத்து போயிடுவிடான்ற. அதிக துஷ்டனா இராத. என்கவுண்டர் பண்ணுவாங்க. ஒண்ணு கவர்மெண்ட் பண்ணோம், கவர்மெண்ட் விட்டுருச்சுன்னா கத்தர் பண்ணுவார். அப்படிதானே? பெரிய அக்யூஸ்க்கெல்லாம் முடிவு என்னது? ஒத்தனை வெட்டிடுச்சாவான், ஒண்ணு அவனுக்குள்ளே வெட்டிட்டு செத்துருவான். இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன செய்யும், காலி பண்ணும். அது இல்லைன்னா கத்தர் சில நேரத்துல சில வழிகள் என்ன செய்வாரு, அவர் ஏற்படுத்துவாரு. அவனுக்கு என்ன தோணுதோ அதான் கரெக்ட், விளங்கி கொள்ளுங்க. அப்படிதான் உலகம் வாழுது. ஆனா பைபிள் என்ன பிரதர், எவனா இருந்தாலும் சரி வசனம் சொல்றதான் நடக்கும். அதனாலதான் வசனத்துக்கு விளக்கெல்லாம் தேவையில்லை, அதை உண்மையா சொன்னா போதும். வசனம் என்ன சொல்லுது, ஒண்ணு ஒருத்தனத்தை வெட்டிடுச்சாவான் துஷ்டனா இருந்தான்னா, இல்லைன்னா கவர்மெண்ட் பழுதி இருக்கும், இல்லைன்னா தேவன் என்ன செய்வாரு, அங்க பழுதி இருக்கிறவரா இருப்பாரு. அப்படிதான் வசனம் சொல்லுது. அதிக பேதையுமாயிராது. பேதனா இப்ப நம்ம அப்படியே சவுத் சைடு உள்ள ஆட்கள் புரியணும்னா உங்களுக்கு புரியுற பாஷைன்னா பேக்லாண்டு, மெட்ராஸ்க்கு என்ன பேர் சொல்லுவாங்களோ தெரியல. அப்படி வாழ்ந்தாலும் நீ சீக்கிரம் அழிஞ்சு போவிடான்றார். இந்த சமாதானம் நீதி இவைகளை குறித்து பேசும்போது அதோடு தொடர்புடையதாக ஞானம் அடையாளப்படுத்தப்படுகிறது. எதோடு தொடர்புடையதாக? அந்த நீதி சமாதானத்தோடு தொடர்புடையதாக. அப்ப ஆண்டு சொல்லாரு, உன்னை நீயே ரொம்ப பெரிய நீதிமானா நினைச்சுக்காதன்னு சொல்லும் போது நீ உன்னை நீயே ஞானி ஆக்கிடாதனர். இந்த நீதி சமாதானத்தோடு ஞானம் மிகப்பெரிய தொடர்புடையதாக அடையாளப்படுத்தப்படுகிறது. யாக்கோபுல அந்த 3ஆம் அதிகாரத்திலும் அது அப்படித்தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்ப இது யாருடைய கருத்து பிரதர்? இது சாலமோனுடைய கருத்து. ஆனா கர்த்தர் ஏற்றுக்கொண்டதுனால, ஆவியானவர் அங்கீகரித்ததுனால வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லாருடைய சொந்த கருத்தும் வேதத்தில் என்ன செய்யாது. சாலமோனுடைய கருத்தை பாருன்னு, சாலமோனுடைய கருத்து எனக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல, நீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார், பாதரட்சைகளை கொண்டு அடிப்பார். எனக்கு உனக்குன்னு கருத்து எல்லாம் வர முடியாது. ஏன்னா நமக்குரிய கருத்து வேதத்தை சார்ந்த கருத்தான். அப்ப சாலமோனுடைய கருத்து, இந்த கருத்து என அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் நிறைய பேசியிருப்பாரு, எல்லாம் இதுல வரல. இது வந்திருக்கிற என்ன அர்த்தம்னா, இது பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். அப்ப அழகாய் தெளிவாய் தேவனாய் கர்த்தர் அங்கே பேசுகிற வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா, இப்ப என்ன ஆகுது பிரதர், சில நேரத்துல சமாதானம் பண்ணுகிறவன் வீணா போவான். ஏன்னா அந்த சமாதானம் பண்ற கூட்டத்துல இருந்து எல்லா விஷத்தையும் வாங்கி உள்ள சேர்த்துட்டு இவன் கண்டாயிருவான். பல சந்தர்ப்பத்துல சமாதானம் பண்ண போறான் பாருங்க, அவனே கடைசியில வீணாயிருவான். அவன் பெரிய நச்சுப்பாம்போட கொடிய விஷமா என்ன செய்வான், மாறிடுவான். ஏன்னா இதான் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. ஆனா நீதியினுடைய கனி என்பது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே விதைக்கப்பட வேண்டிய ஒன்றாக தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார், அடையாளப்படுத்துகிறார். அப்ப நீதி என்பது எப்படி வருது பிரதர்? இந்த நீதிக்கும் சமாதானத்துக்குரிய தொடர்பு என்ன? இன்னும் சில காரியங்களும் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இப்ப முந்தின வசனத்தை வாசிக்க போறோம், 17வது வசனத்தை. இப்ப இதோடு நீதியினுடைய கனியோடு தொடர்புபடுத்தி இப்ப ஞானத்தை குறித்து பேசுகிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் 3 இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் 4 பட்சபாதம் இல்லாததாயும் 5 மாயமற்றதாயும் இருக்கிறது. இங்க ரொம்ப தெளிவா வேத வசனம் என்பது நமக்கு போதிக்கிறது. 5 காரியங்களை சொல்றார். 1, முதலாவது அது சுத்தம் உள்ளதா இருக்கிறது. அது எப்படி இருக்குது? அது சுத்தம் உள்ளதா இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், பரத்திலிருந்து ஞானம் எப்படி வருது பிரதர்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22, 23. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அது சொல்லப்படுது பாருங்க. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்பதாக என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அதற்காக
தேவன் என்ன பண்ணா பூர்வத்திலேயே என்ன அனாயிட் பண்ணாரு. அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஒன்றாக அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இங்க வசனம் என்பது தெளிவாக சொல்லுகிறது. அடுத்த வசனத்துல சொல்றார், இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா சொன்னார். ஐயா, ஞானம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. யாருக்கெல்லாம் பிரதர்? அழைக்கப்படுகிற யாருக்கும் தேவன் அதை கொடுக்கிறார். கிரேக்கரா இருந்தாலும் சரி, யூதரா இருந்தாலும் சரி, அது அருளி செய்யப்படுகிறது. அந்த பலனும் அந்த ஞானமும் யார் மூலமா பிரதர்? கிறிஸ்து அவர்களுக்கு தேவ ஞானமா இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொன்னார், அவர் எல்லாம் கூறுவாரு, அவர் சமாதானத்தெல்லாம் கூறுவாரு, நீதியெல்லாம் கூறுவாரு, ஆனா நீங்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பீர்களாக. அப்ப அழைக்கப்பட்ட ஜனத்திற்கு கிறிஸ்து தேவ பலனா இருக்கிறார். மதிகேட்டுக்கு ஏன் திரும்பினா பிறகு? கிறிஸ்த விட்டவன் மதிகேட்டுக்கு தான் போய் ஆகணும். கிறிஸ்து ஞானம், பிசாசு யாரு? மதிகேடு. இப்ப மதிகேட்டுக்கு திரும்புகிற யார பிரதர்? கிறிஸ்த விட்டவன் தான் மதிகேட்டுக்கு திரும்புவான். அதாவது ஞானத்தை விட்டவன் எங்க திரும்புவான்? எங்க திரும்புவான்? மதிகேட்டுக்கு திரும்புவான். 2ஆம் அதிகாரத்துல, அதே 1 கொரிந்தியர் 2:7. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். கிறிஸ்து இயேசு வந்து மரித்து உயிர் தெழும்பிய பிறகுதான் மறைக்கப்பட்ட அந்த ஞானம் என்ன செய்து வெளியரங்கமாக்கப்பட்டது. அதனால எழுதும்போது சொல்றாரு, மறைக்கப்பட்டிருந்த கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புற வரைக்கும் மறைக்கப்பட்டதா இருந்தது என்ன பிரதர்? தேவ ஞானம். அப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா 13ஆம் வசனம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதை குறிச்சு உங்களோடு ஒரு முழு பிரசங்கம் பண்ண எனக்கு ஆசை. போன வாரம் புதன்கிழமை என்ன தேவன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். என்னைக்கு பிரசங்கம் பண்ண சொல்றாரு, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன் இந்த 13ஆம் வசனத்தை குறித்து. அது அழகான எனக்கு உள்ள பாதித்த ஒரு வார்த்தை என்னன்னா, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி நாங்கள் காண்பிக்கிறோம். ஆவிக்குரியதை வந்து நீங்க மாம்சத்துக்குரியதோடு நினைச்ச முடியாது, சம்பந்தப்படுத்த முடியாது. அது ரொம்ப வித்தியாசமானது. மாம்சத்துக்குரியது வேற, ஆவிக்குரியது வேற. அப்ப தேவ ஞானத்தை குறித்து பேசும்போது சொல்றாரு, அது ஆவிக்குரியது. அதை நீங்க உலக பிரகாரமான சில காரியத்தோடு என்ன செய்யக்கூடாது. தேவ ஞானத்தை நீங்க ஸ்கூல்ல வாங்குற மார்க்கோட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. தேவ ஞானத்தால் நீங்கள் நிறைந்திருந்தாலும் படிச்சாதான் ஸ்கூல்ல மார்க் வரும். நான் தேவ ஞானத்தால் நிறைஞ்சிருக்கிறேன், அப்போ நீ முட்டை மார்க் தான் வாங்குவேன் எங்க எக்ஸாம்ல, அதை படிக்காம போனேன்னா. அப்ப தேவ ஞானத்தை கொண்டு போய் நீங்க ஸ்கூல்ல வாங்குற மார்க்கோட என்ன செய்யக்கூடாது, ஸ்கூல்ல காலேஜ்ல வாங்குற மார்க்கோட காலேஜ் சேர்த்துக்கிடும், மார்க்கோட என்ன செய்யக்கூடாது, சம்பந்தப்படுத்தக்கூடாது. அதை போய் நீங்க லிங்க் பண்ணி பாக்கணும். நான் தேவ ஞானத்தால் நிறைந்திருக்கிறேன், ஆனாலும் படிக்கலன்னா நீ 0 தான். இது வேற அது வேற. இதை கொண்டு அதுல சம்பந்தப்படுத்தி பார்க்க கூடாது. அப்ப ஆவிக்குரியவன் என்ன செய்யறான் பிரதர்? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான். அது என்ன செய்ய மாட்டான், இந்த சாதாரணமான காரியத்தோட அவன் சம்பந்தப்படுத்த மாட்டான். அதுதான் ஞானம். அது கீழே சொல்ல, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகள் அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அன்றைய கர்த்தர் அழகா சொல்ல, ஒரு நாளும் ரெண்டு நீ சம்பந்தப்படுத்தவே முடியாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்படுத்துவான். இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனால அதெல்லாம் பார்க்கத்தக்க அளவு அவனுக்கு ஞானம் கிடையாது, அவனுக்கு அந்த அறிவு கிடையாது. ஏன்னா அந்த ஞானத்தை அவன் அடையல, அவனை அதை பார்ப்பதற்கான வாய்ப்பே அவனுக்கு கிடையவே கிடையாது என்பதை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே பேசுகிறார். அப்ப பரத்திலிருந்து இறங்கி வருகிறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதுக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் வேணும். அதை ஆராய்ந்து நிதானிப்பான். பலபலா கொல கொல்லாம் நினைச்ச மாட்டான், வாழு வாழு வாழுன்னு கட்டிக்கிட்டு இருக்க மாட்டான்.
அவனுக்கு கொஞ்சம் அதை யோசனை பண்ணி என்ன காரியம் ஏது காரியம் என்பதை நிதானிக்கத்தக்கதான ஒரு காரியம் அவனுக்குள்ள வர வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. கொலோசியர் 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கு. அதனால சொன்னார், அது பரத்திலிருந்து வருகிற ஞானம், அது பரத்திலிருந்து வருகிற ஞானம். அது எப்படிப்பட்டது பிரதர்? ஒன்று சுத்தம் உள்ளது, அதாவது கலப்படம் இல்லாதது, அல்லது ஜென்ம சுபாவம் கலக்காதது, அல்லது உலகம் கலக்காதது. கலப்பில்லாததுன்னா அதுக்குள்ள இதெல்லாம் அடக்கும். ஜென்ம சுபாவம் கலந்தாலும் கலப்படமானதுதான், உலகம் கலந்திருந்தாலும் கலப்பமானதுதான். சுத்தமானது பிரதர், அது ரொம்ப பியூர். எப்படி பிரதர் கேட்டீங்கன்னா, அது பரத்திலிருந்து இறங்கி வந்துதான ஞானம். ஒன்று. ரெண்டாவது சொல்றாரு பாத்தீங்கன்னா 2, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளது. இந்த 3ஐயும் ஒன்னா எழுதுறாரு, தனித்தனியா கிடையாது. பரத்திலிருந்து வர்ற ஞானத்தை குறித்து சொல்லும்போது ஒண்ணு அது என்னது, எப்படிப்பட்டது? சுத்தம் உள்ளது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கமாவே கிடையாது. இந்த 3க்கும் கமா இருக்கா? அப்ப இந்த 3 என்னது? ஒன்னா கர்த்தர் குறிப்பிடுறார். என்ன பிரதர் கேட்டீங்கன்னா சமாதானம், சாந்தம், இணக்கம். நல்லா கவனிங்க. நீதியினுடைய பலன் என்ன பிரதர்? நீதியினுடைய பலன் சமாதானம் தான். சமாதானம் அது அங்க சாந்தம் உண்டாகுது. அந்த சாந்தம் இருக்கிற இடத்துல இணக்கம் இருக்குது. அப்ப நீதி உள்ள இடத்துலதான் இது 3 வரும். இதெல்லாம் சமாதானம், சாந்தம், இணக்கம். உன் வீட்டுக்குள்ள அது வரலன்னா என்ன அர்த்தம்னா உன் வீட்டுக்குள்ள நீதி இல்லைன்னு அர்த்தம். நீதிக்கு புறம்பான காரியம் நடக்குதுன்னு அர்த்தம். தம்பி அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்ப அடிச்சுக்கிட்டே இருந்தான். என்னன்னா எங்க அம்மாவுக்கு என் மனைவிக்கு ஒத்தே போக மாட்டேங்குது. நானும் ஜோம் பண்ணி சமாதானத்துக்காக ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில சொல்யூஷன் கொடுத்தேன். ஏன் ஒத்து போக மாட்டேங்குதுன்னா நீ நீதியா இல்ல, அதனால நீ நீதியா இருந்தா ஒத்து போயிடும். நீ நீதிக்கு புறம்பா இருக்கிறதுனால ஒண்ணு நீ மனைவி சைடு சப்போர்ட் பண்ணுவேன், இல்ல நான் அம்மா சைடு சப்போர்ட் பண்ணுவேன். அதனால உன் வீட்டுல என்ன வராது? சமாதானம் வராது. சரியான நிலையில் நீ இருந்தா அங்க சமாதானம் வரும். சரியான நிலை இல்லைன்னா சமாதானம் வராது. எந்த வீடா இருந்தாலும் சரிதான், உங்க வீடா இருந்தாலும் சரிதான், அது கலெக்டர் வீடா இருந்தாலும் சரியா. வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும்னா அங்க ஒரு நீதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டிய ஒன்றா இருக்கிறது. அப்ப பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் அதுக்கு உதவி செய்யும். அது என்ன உண்டாக்குது பிரதர்? சமாதானத்தை உண்டாக்குது, சாந்தத்தை உண்டாக்குது, இணக்கத்தை உண்டாக்குது. என் மனைவி ரொம்ப கோவப்படுறா பிரதர், நீ அவ்வளவு அட்டகாசம் பண்ணிருப்ப, கோவப்படுவா. எங்க அம்மா இப்படி பண்றாங்க பிரதர், அப்ப நீ வேற விதமா அட்டகாசம் பண்ணிருப்ப, உங்க அம்மா சொல்லுவா. விளங்குதா? கொஞ்சம் கொஞ்சம் உத்து பார்த்தா அதுக்குள்ள ரைட், ஓகே இதெல்லாம் இருக்குது, இது காரியெல்லாம் என்ன செய்யுது, காணப்படுகிறது என்பதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். இதை கடந்தது ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாம்சீகத்துல மனுஷிகத்தோட வாழுகிறவனோடு நான் வாழும் போது பல யுத்தத்தை சந்திச்சுதான் ஆகணும். அது மாறவே மாறாது. மூணாவது சொல்றாரு, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். அப்ப நீதியின் கனியை குறிச்சு பேசுறதுக்கு முன்னாடி நற்கனியை குறிச்சு பேசினார். நற்கனியை குறிச்சு பேசும்போது இரக்கத்தையும் சேர்த்தான் பேசுறார். அப்ப கனி உண்டாவதற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இரக்கமும் கூட. இரக்கம் இல்லாத இடத்துல என்ன வராது? கனி என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அவன்கிட்ட வந்து ஒரு கிரியை வராது, அவன்கிட்ட வந்து ஒரு கிரியனை எதிர்பார்க்க முடியாது. ஆனா உலகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கிரியையும் செய்யாதவன் தான் இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறான். யாருக்கு பிரதர் பெரிய அழுத்தம், கவலை, பாரெல்லாம்? உதவி செஞ்சவனுக்கு தான். உதவி செய்யாம இருக்கிறவன் அசால்ட்டா போயிட்டே இருக்கான் இல்லையா? ஏன்னா அவன் எதுவும் செய்யல, அவனே பாதிக்க போகுது. போன வாரம் ஒரு முஸ்லீம் வந்து ரசிக்கப்பட்ட ஒரு சகோதரன், பெயிண்டர், அவர் மனைவிக்கு சர்ஜரிக்காக காணிக்கை எடுத்தோம், தனியா ஸ்பெஷல் காணிக்கை. அப்ப நான் நினைக்கவே இல்லை அங்க 20,000 ரூபாய் தாண்டி வருது. நான் ஒரு 5,000 ரூபாய் வரும், நான் கொடுக்க நினைச்சு 20,000 ரூபாய், மீதியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கொண்டு 20,000 ரூபாய் கொடுக்கணும். இன்சூரன்ஸ் எல்லாம் போக அவருக்கு கொஞ்சம் தேவை இருக்கும். அப்ப எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஆபரேஷனுக்கு முந்தின நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லி நேரா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுக்குறோம். கொடுத்தா மனைவிக்கு கண்ணீர். அப்படி போன் பண்ணி அவன் ஹஸ்பண்ட் அப்படி அழுறான். 3 நாள் எழுதிருக்கான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் பிரதர். இன்னைக்கு வரைக்கும் ஒரு அண்ணனோ தம்பியோ தங்கச்சோ அவ சைட்ல இருந்தும் சரி என் சைட்ல இருந்து வந்து என்னை பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த சர்ஜரிக்கு நான் அட்மிட் ஆகுறதுக்கு உள்ளே
அந்த ப்ராசஸ் அதுலயே எங்களுக்கு 3 மாசம் போயிடுச்சு. என் மனைவி 3 மாசம் கஷ்டப்பட்டு இருக்கா. அதுக்கு நடுவுல 3 மாசம் கழிச்சுதான் நாங்க சர்ஜரிக்கு போறோம். ஏன்னா உதவியெல்லாம் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தோம், யாரும் எங்களுக்கு என்ன செய்யல, உதவி செய்யல. நீங்க யாரோ உங்க சபையின் 5-6 கொண்டு வந்து எனக்கு உதவி செய்றீங்க. ரொம்ப அழுதார், அவங்க ஒய்ஃபும் அழுதுச்சு. அப்ப நாங்க 2 பேரும் கொடுத்துட்டு ஜெபத்தை பண்ணிட்டு வந்தோம். சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்குது. கர்த்தர் சீக்கிரம் அவங்களை சுகமாக்கட்டும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்ப இன்னொரு எனக்கு ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு பெயிண்டிங் அவசரமா ஒரு பெயிண்ட் அடிக்குதுன்னு தேவைப்படுதுன்னு வைங்களேன். அன்னைக்கு நான் போன் பண்ணும்போது அவன் எடுக்கலன்னா எனக்கு என்ன செய்யும்? ஏதாவது விளங்குதா விளங்கலையா? இல்லைன்னா கொஞ்சம் பிஸியா இருக்கிறேனே, அடுத்த வாரம் தான் வர முடியனே அப்படி சொன்னா எனக்கு என்ன செய்யும்? வலிக்கும். இதை நான் கொடுக்கலன்னா எனக்கு என்ன செய்யாது? நல்ல விலையும் கொள்ளுங்க. ஒருத்த உலகத்துல நயா பைசா என்ன செய்ய மாட்டான், ஹெல்ப் பண்ண மாட்டான், இறக்க இல்லாதவனா இருப்பான், ஆனா நிம்மதியா போயிட்டு இருப்பான். இறக்க உள்ளவனுக்கு அவன் நற்கணினால் நிறைஞ்சிருந்தாலும் சரி, சில காரியத்தை நீங்க என்னதான் இறங்கி செஞ்சாலும் சரி, அவன் காயப்படுத்திட்டே இருப்பான் உலகம். அதனாலதான் இயேசு சொன்னார், எனக்கு உலகம் என்ன கொடுத்துச்சோ அதை மட்டும் உலகத்திலிருந்து எதிர்பார், வேற ஒன்னத்தையும் அங்கிருந்து என்ன பண்ணிடாத எதிர்பார்க்கிறார். அப்ப நற்கனியை குறிச்சு பேசும்போது இரக்கத்தை குறிச்சு பேசுறார். அது கீழே என்ன சொல்ல பாருங்க, 4வதா பட்சபாதம் இல்லாதது. தேவ ஞானம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், அது பட்சபாதம் பார்ப்பதில்லை. அந்த ஞானம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. அவட்ட பட்சபாதமே இல்லை. சின்னவன் என்றும் இல்லை, பெரியவன் என்றும் இல்லை, படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அந்த ஞானம் கொடுக்கப்படுது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள வாழ்றவன் அப்படிதான் முயற்சி எடுப்பான், எல்லாரையும் உருவாக்க நினைப்பான். அப்ப தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. அவர் பார்க்கல, கிரேக்கன் என்றும் பார்க்கல, யூதன் என்றும் பார்க்கல, படிச்சவன் படிக்காதவன் யாரையும் பார்க்கல. அவர் தெரிந்தெடுத்த 12 சீசர்களையும் அன்னை செய்யல, அவர் பார்க்கவே இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டார், எல்லாருக்கும் அந்த தேவ ஞானத்தை அருளும்படி அவர் அதை ஒப்பு கொடுத்தார். மாயமற்றது, அது கீழே சொல்றாரு, மாயமற்றதா இருக்கிறது. என்ன பிரதர் இது கீழே என்ன இருக்கு பிரதர், இது கீழே என்ன செயல்படுது பிரதர், அது குறிச்சு அவர் என்ன ஏதாவது மாயத்தை உள்ள வச்சிருக்கிறாரா, அது அப்பப்ப ஏதாவது பூடகமா சில வேலையை செய்வாரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர்கிட்ட அதெல்லாம் கிடையவே கிடையாது. யார்கிட்ட பிரதர்? பரத்துல இருந்து இறங்கி வர்ற ஞானத்தில் அது கிடையாது. இந்த ஞானம் என்ன செய்யுது அப்படி கேட்டீங்கன்னா, ஐயா நீதியின் கனியை உருவாக்குது. அந்த நீதியின் கனி யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது பிரதர்? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. சமாதானத்தை எப்படி நடப்பிக்கிறது பிரதர்? அங்க சொல்ல விதைக்கப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது என்று தேவனாய் கர்த்தர் அங்கே பேசுகிற வார்த்தைகள் என்பது என்ன செய்கிறது? இடைபெறுகிறது. இப்ப அந்த நீதியின் சமாதானத்தை குறித்தான இன்னொரு வார்த்தை உங்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த நீதியினுடைய பலன் என்ன? இந்த நீதியின் கனி விதைக்கப்படுகிற போது முளைக்கத்தக்கதான ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எசையா 32:17. நீதியினுடைய கிரியை சமாதானமும், நீதியினுடைய பலன் என்றென்றைக்கும் இருக்கிற அமெரிக்கையும் சுகமுமா. இப்ப நீதியினுடைய கிரி என்ன பிரதர்? நீதியினுடைய பலன் என்ன? ஏசை எழுதுறாரு, சமாதானம் தான் அதில் இருக்கிற கனின். நீதியினுடைய கிரி என்னது? சமாதானம். நீதியினுடைய பலன் என்னது? அமெரிக்கை சுகம். இதனால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்பது என்னது பிரதர்? அது என்னது? சமாதானமா இருக்கிறது. அதனுடைய கிரியை என்ன? சமாதானம். அதனுடைய பலன் என்ன? அமெரிக்கை அண்டு சுகம். அதுக்கு முன்னாடி ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து பேசுறார் எசையா 32. அது இதை நோக்கி கொண்டு வருகிறது என்று பேசுகிறார். ஆவியானுடைய அபிஷேகம் என்ன செய்யுது? நீதியினுடைய கிரியாகிய சமாதானத்தை அது உண்டாக்கத்தக்கதான ஒன்றா இருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ தேவனாய் கர்த்தர் அழகா சொல்ல, இதுதாயா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையினுடைய பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அடுத்தது 6ஆம் வசனம். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து என்ன செய்தார்கள்? விலகி போனார்கள் என்று ஆண்டவராய் கர்த்தர் இந்த
சமாதானத்தினுடைய உடன்படிக்கை அது கற்பனைகளை விதமாய் சார்ந்தது என்பதை குறித்து 1ஆம் வசனத்திலிருந்து பேசி தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அது சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கத்தக்கதான அன்பாய் இருக்கிறது. இப்ப 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சமாதானம் நீதியினுடைய கிரியை புதைக்கப்படுவதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களாக பட்டியல் என்பது என்ன செய்கிறது? போடப்படுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். இது நீதியை விதைக்கிறவனுடைய காரியமாக வேதாகமம் கற்றுக் கொடுக்கிற ஒன்றா இருக்கிறது. நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல தீமை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். நித்திய வாழ்வு, நித்திய ஆக்கினை என்பதை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். நீதியை விதைக்கிறவன் எதை பெறுகிறான்? மெய்ப்பலனை பெறுவான். மெய்ப்பலன் என்னது? நித்திய ஜீவன, நித்திய வாழ்வ பெறுகிறவனா இருக்கிறான். நீதி என்பது விதைக்கப்படுகிற ஒன்றா இருக்கிறது. ஏன் நான் விதைக்கணும்? விதைக்கும் போதுதான் அது முளைக்குமா முளைக்காதான் ஃபர்ஸ்ட் தெரியாது. நல்ல விளைக்குள்ள கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். நீதியை விதைக்கிறவன் மெய்ப்பலனை பெறுகிறான். நீதி என்பது சமாதானத்தை நாடுகிறவர்களாலே சமாதானத்துக்கு ஏதுவான விதத்தில் விதைக்கப்படுகிற ஒன்றா இருக்கிறது. விதைக்கும் போது என்ன ஆகும் பிரதர்? அது முளைக்குமான்னு தெரியாது. சரி, முளைச்சு எப்ப பெருசா வளரும் அடுத்து தெரியாது. எப்ப கனி கொடுக்கும் அதுவும் என்ன செய்யாது. விதைக்கப்படுகிற அனுபவம் என்ன பிரதர்? நீ விதைச்சுக்கிட்டே போ, பலனை என்ன செய்யாத, எதிர்பாராத என்பதான் என்னுடைய அர்த்தம். ஆகாரத்தை தண்ணீர்கள் மேலே போடு, முடிங்கள அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை நீ பெறுவாய். தண்ணிக்குள்ள போட்டா அது எப்படிங்க பெறுறது? நிலத்துல விதைச்சாலாவது அல்லது தூக்கி போட்டாலும் காக்கா திங்குதா, குருவி திங்குதா, கோழி திங்குதான்னு பார்த்துட்டு இருக்கலாம். சரி, நான் போட்டது யாருக்கும் யூஸ் ஆகுதுன்னு தண்ணியில போட்டது அது எங்க போச்சுன்னு கூட தெரியாது. அது எது சாப்பிட்டுச்சுன்னு தெரியாது. தண்ணியில போட்டது எப்படி பிரதர் முளைக்கும்? விதைய நிலத்துல போனா முளைக்கும், தண்ணியில போட்டா முளைக்குமா? நம்ம இதுவரை பார்த்தது இல்லைல்ல. அப்ப கர்த்தர் அந்த வசனத்தை ஏன் எழுதுறாரு பிரதர்? விதைப்பினுடைய அனுபவம் என்று சொல்லுவதே அதுதான். நீ விதைக்க வேண்டியது விதைச்சிரு. எப்ப முளைக்கும் தெரியாது, எவ்வளவு பெருசாவும் தெரியாது, எவ்வளவு நாள்ல அதனுடைய பலனை பெறலாம் அதுவும் தெரியாது, அதுவும் தெரியாது. அப்ப நீதியினுடைய பலன் என்பது விதைக்கப்பட வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. விதைக்கிறது மட்டும்தான் வேலை. விதைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது நீதியாய் கனி கொடுக்கிறவன் அப்படி நினைச்சுதான் கனி கொடுக்கணும். நான் நீதியா கனி கொடுத்தேன் பிரதர், அதுக்கு ஒரு ரிப்ளையும் எங்கிருந்து வரல, வரவே வராது. எப்படி வரும்? வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க நல்லது செஞ்சு பாருங்க, அப்படிதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, விதைக்கிறேன்னு நினைச்சிட்டு விதைச்சிருன்றாரு. நீங்க உங்களுக்காக தலைவலி வரும்போது, வயிற்று வலி வரும்போது, நோய் வரும்போது நாங்க ஜெபிக்கணும். நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது ஜெபிக்கணும். நீங்க எக்ஸாம் எழுதிட்டு திரும்பி வந்து நல்லா எழுதினீங்கன்னா கூட சொல்ல மாட்டீங்க. ஆனா நாங்க போன் பண்ணி உங்ககிட்ட என்ன செய்யணும்? நானாவது கேட்க மாட்டேன், என் ஒய்ஃபு அக்கா சரியாயிட்டா, வயிற்று வலி சரியாயிட்டா, தலைவலி சரியாயிட்டா, என்ன செய்றீங்க, எக்ஸாம் போயிட்டு வந்து என்னாச்சு, நல்லா எழுதுனியா, இன்டர்வியூ போனியா, என்னாச்சு, சீட்டு கிடைச்சதா, வேலை கிடைச்சதா கேட்டுக்கிட்டே இருப்பா. உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்காக ஓடணும், உங்களுக்காக எல்லாம் செய்யணும், அவ்வளத்தையும் செய்யணும்.
நீங்க எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஜோம் பண்ணிட்டு எக்ஸாம் நல்லா எழுதிட்டியான்னு கேட்கணும். எல்லாம் நாங்க செய்யணும். ஆனா உங்களுக்கு ஆலோசனை மட்டும் சொல்லக்கூடாது. அதுக்கு எங்களுக்கு என்ன கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. சமாதானத்திலே நாட்டப்பட்டவர்கள் நீதியின் பலனை விதைக்கிறார்கள். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு என்னது? அப்படிதான் நிறைய பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிரிச்சு விட்டுருவாங்க. பாரம்பரிய சபைக்கெல்லாம் போங்க, சாதி அடிப்படையில, ஊர் அடிப்படையில, நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை பிரிச்சு விட்டுருவான். பிரிச்சு விட்டா அவன் நிம்மதியா இருப்பான். இருக்கு நீ அடிச்சிருச்சாங்கடா, நான் என் வேலையை பாக்குறேன், எனக்கு சொல்லியே வராது அப்படின்னு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அதான் செய்யறாங்க. நீங்க எவ்வளவு குறை மற்ற ஆளை பத்தி சொல்றீங்க, அவள்கிட்டையும் சொன்னா போய் வெட்டிட்டு செத்துருப்பிய. நான் எதையும் சொல்றது இல்ல, அமைதியா இருக்கிறேன். எல்லாத்துக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு ஜோம் பண்ணணும், உங்களுக்கு எல்லாம் செய்யணும். நீங்க மிட் நைட்ல கூப்பிட்டாலும் நாங்க போன் எடுத்து செபிக்கிறோம், விடிய காலம் கூப்பிட்டாலும் செபிக்கிறோம், கர்த்தர் பேசுற காரியத்தை சொல்றோம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா உங்களை ஆலோசனை சொல்றதுக்குள்ள, உங்களை கண்டிக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. எல்லாம் விலைக்கு கொள்ளுங்க. இப்படிதான் உங்களுக்கும் இருக்கும். எனக்கு என்ன இருக்கோ அதான் இயேசு கிறிஸ்து சொல்ற, நீ உண்மையா நீதியினுடைய பலனை, நீ அந்த நீதியினுடைய கிரியைய, நீதியிலேயே அந்த செயலை நீ வெளிப்படுத்தினா உனக்கு உலகம் பதிலுதான் செய்யும். ஆனா நீ என்ன நினைச்சு அதை செய்யணும்னா, நீ விதைக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு அதை செய்யணும். நீ விதைக்கிறேங்கிற எண்ணத்தோடு. இந்த ஞானத்தை குறித்து பேசும்போதுதான், அதுக்கு முன்னாடி இந்த உலக பிரகாரமான ஞானத்தை குறிச்சு நிறைய பேசினார். நாவை அடக்க ஒரு மனுஷனால என்ன செய்யாது கூடாது. இதுல யாரும் விதி விலக்கு இல்லை. அதனாலதான் ஒரு மனுஷனாலும் சொல்லிட்டாரு. நாவை அடக்க சிலரால் கூடாது இல்ல. நீங்களும் விதி விலக்கு இல்ல, நானும் விதி விலக்கு இல்ல. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. சிலரால் கூடாதுன்னு எழுதல, பலரால் கூடாதுன்னு கூட எழுதல. எவனாலையும் முடியாது. ஏன்னா ஒரு காரியத்தை ரிப்ளை பண்ணும் போது அதற்கான பதில அவன் கண்டிப்பா நினைச்சான், அவன் கொடுக்கிறவனா இருக்கிறான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லா இடத்துலயும் நடக்கூடியதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து நினைச்ச கூடாது, வரக்கூடாது. அது அப்படி வராம இருக்கிறது நல்லதுன்னு தேவனாய கர்த்தர் அங்கே பேசுகிறார். என் சகோதரரே, 10ஆம் வசனத்துல பாருங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அப்படிதான் வந்துகிட்டு இருக்கின்றார். அதுல தொடர்ச்சியா வரி எழுதாம அதே வசனம் தான், ஆனா ஒரு ஸ்டெப் கீழே எழுதுறாரு. இதை விளங்குதா? பைபிள் ஏதாவது ஒரு வசனத்தை இப்படி பாத்திருக்கீங்களா? ஒரு வசனம்னா ஒன்னா இருக்கும், அடுத்த வசனம் எப்படி இருக்கும், அடுத்த வசனம் துவங்கும். இங்க பாருங்க, ஒரே வசனத்துல அடுத்த ஸ்டெப்பை காமிக்கிறாரு. என்ன சொல்றாரு, நீ இப்படி இருக்காதன்றாரு, நீ இப்படி இருக்காதன்றாரு. விளங்குதா விளங்கலையா? அது கீழே என்ன சொல்றாரு பாருங்க, ஒரே ஒட்டு 2 வராதுன்றார். அதை குறித்து பேசும்போதுதான் ரொம்ப தெளிவாய் கீழே சொல்றாரு. 13ஆம் வசனத்துல, உங்களில் ஞானியும் வேகமா இருக்கிற எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அதுக்கு அடுத்த வசனம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் என்னங்க, நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட ஞானம், அதுக்கு பேரும் ஞானம்ன்றாரு. விளங்குதா விளங்கலையா? இந்த இடத்துல ஞானம்னா ஒண்ணுதான், அது என்கிட்ட இருந்து வருது கூட சொல்லல. அவரு 2 பிரிக்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அப்படி சொல்றாரு. முன்னாடி இன்னொரு ஞானத்தை சொல்லியிருக்கிறார் அர்த்தம். பரத்திலிருந்து வர்ற ஞானம் சொன்னாருன்னா வேற அர்த்தம். ஞானமோ அப்படிங்கிறாருல 17ஆம் வசனத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? இதுக்கு முன்னாடி இன்னொரு ஞானத்தை சொல்லியிருக்காரு. என்ன ஞானத்தை சொன்னாரு? அங்க பாருங்க, கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை பாராட்டுதல், சத்தியத்துக்கு விரோதமா என்ன செய்யறது, பொய் சொல்லுதல், பெருமை பாராட்டுதல், கர்த்தர் அடிச்சாருன்றது, எனக்கு விரோதமா எவனா எழும்புனா அவ்வளவுதான், அவனை கர்த்தர் காலி பண்ணிடுவாருன்றது, எல்லாம் சேர்ந்தான் சொல்றாரு. இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவாருன்றது. அடேப்பா, அந்த அளவு நம்ம எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் என்ன? அது சொல்றாரு பாருங்க ஆண்டவர், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல. அந்த ஞானத்துக்கு பேர் சொல்றார், லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. நல்ல கவனிங்க. நிறைய சந்தர்ப்பத்துல இப்படி செஞ்சு இதை பண்ணி, இப்படி பண்ணதுக்காக பதில் நான் இப்படி பண்ணி அப்படின்னீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஞானம் எங்க இருந்து வருது தெரியுமா?
லௌகிக சம்பந்தமானது ஒண்ணு. இரண்டாவது உன்னுடைய ஜென்ம சுபாவத்துக்குரியது. அந்த அண்ணனா அவர் எப்போ அப்படிதான், அந்த அக்காவா அப்படிதான், அவகிட்ட வாய் கொடுக்க இயலாது, அவன் வேலையா தான் சொல்றாங்க இல்லையா, ஜென்ம சுபாவத்துக்குரியது. அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஜென்ம சுபாவத்துக்குரியது. அவ சரியான வாயாடி பொம்பளையா, லம்பாடி பொம்பளையா அப்படின்னா, ஆமா என்ன பிரதர் அவளோட சுபாவம் அது, வாய் கொடுத்தா செத்த. இது என்ன சொல்ற ஆண்டவர், லௌகீக சம்பந்தமானது இந்த ஞானம். இப்படி சொன்னா அதுக்கு பதில் நான் இப்படி சொன்னேன், இதை மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, எதுவும் ஞாபகம் இருக்காது. சில நேரத்துல சில சொல்லுவாங்கன்னு, முன்னாடி இந்த பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி வார்த்தை சொன்னார், அப்படியா தெரியலையே அப்படின்னு. என் வீட்டுல மனைவி கேளுங்க, எதுவும் ஞாபகம் இருக்காது. எவ்வளவு பேர் துரோகம் பண்ணுவாங்க, உதவி கேட்பாங்க, திரும்ப போய் செய்வேன். என் மகன் போன 2 நாளைக்கு முன்னாடி சொன்னான், அப்பா ஏமாத்துறான்னு தெரிஞ்சுன்னு செய்யணும், நீங்க ஏமாளி. அதான் ஏமாத்த மாட்டான்னு செஞ்சு ஏமாந்தாதான் ஏமாளி, ஏமாத்துவான்னு தெரிஞ்சுதான் செய்யறேன். நான் ஏமாளி இல்ல. என்னெல்லாம் பேசினாங்க, அவங்களுக்கு போய் நம்ம செய்யணுமா, அவங்களுக்கு போய் இதை நம்ம பண்ணணுமா? இப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, இது லௌகிக சம்பந்தமானது, இது ஜென்ம சுபாவ சம்பந்தமானது. அடுத்து ஒரு கொடிய வார்த்தையை பயன்படுத்துறார், பேய்த்தனத்துக்கு அடுத்தது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதன்றார். இப்படிப்பட்ட ஞானத்தை உனக்குள்ள யாரு கொடுப்பான்? பிசாசு கொடுப்பான். அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, அது பேய்த்தனமான ஒரு காரியமா இருக்கிறது, அதுக்கு இடம் கொடுக்காத. பரத்திலிருந்து வர்ற ஞானத்தை யோசி, அது கொஞ்சம் நீங்க ரொம்ப வித்தியாசமா யோசிக்க வேண்டியிருக்கும், சில காரியத்தை பொறுமையா செய்ய வேண்டியிருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கடைசி நான் திரும்ப சொல்லி முடிக்கிறேன், விதைக்கப்படுகிற அனுபவம். நன்மை செய்வது என்னங்க, இது வரைக்கும் உங்க ரூபாயில ₹1 நான் வஞ்சிட்டேன்னு சொன்ன யாரா இருந்தா சொல்லுங்க. யாரையும் வஞ்சிக்கல, ஒரு மனுஷனையும் வஞ்சிக்கல. சரிங்க, ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனை வர்றதுக்கு முன்னாடி தொழில் பண்ணும்போது இவனெல்லாம் ஏமாத்திட்டாரு ஒருத்தனை சொல்லுங்க பாபு. ஒருவனையும் வஞ்சிக்கல, ஒருவனையும் ஏமாத்தல. விதைக்கிறோம், விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம், நன்மைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம். பலன் பிரதர், அது எனக்கு மெய் வழியை எனக்கு காண்பிக்கக்கூடிய மெய்யான காரியத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அதை விதைக்கிறவன் அந்த மெய் வழியை நினைச்சான், அவன் கண்டுபிடிக்கிறான், அதை அவன் பெறுகிறான். அது எப்ப கிடைக்கும் பிரதர், ஏது கிடைக்கும் பிரதர், பலன் எங்க இருக்கு, எங்கிருந்து உண்டாகும் பிரதர், பலன் அங்கிருந்து வருமா, கர்த்தர் சொல்ல, அதெல்லாம் அவன் வேலையே இல்லை. நீதியின் கிரிய, அந்த நீதியினுடைய கனிய நீ விதைப்பவளாய் உன்னை காத்துக்கிட்டன்னா அதற்குரிய பலன் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்யும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆதரவான ஆதரவு கோலை என்ன செய்யும், அது உருவாக்கும். அந்த ஆதரவு கோல் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். கர்த்தர் சொல்ற, பலனை எதிர்பாராமல் நான் இருக்கணும், அந்த கிரியை நான் காமிக்கணும், அந்த கனியை நான் காண்பிக்கணும் என்பதனுடைய அடையாளம் தான் விதைக்கப்படு என்கிற அந்த வார்த்தை, விதைச்சிரு என்று சொல்லுகிற வார்த்தை அதனுடைய அடையாளம். அப்ப என்ன பிரதர், நீதியின் கனியை காமிக்கிறவங்களா இருங்க. அதுக்கான பலனை என்ன செய்யாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அதை விதைச்சிட்டேங்கிற முடிவுக்கு வாங்க. விதைச்சது எப்ப வேணா முளைக்கும், எந்த ரூபத்துல வேணா செயல்படும், எங்கிருந்து வேணா எப்படி வேணா அது என்ன செய்யும், அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அது எங்கிருந்தாலும் கிடைக்கக்கூடிய ஒன்றா. கர்த்தர் சொல்றாரு, அதை விதைக்கிறோம் என்கிற நினைப்புல, தண்ணீர்கள் மேலே போடுகிறோம் என்கிற நினைப்புல கடந்து போனோம்னா தண்ணீர் மேல போடுறதுக்கு உள்ள பலன் என்னைக்காவது எனக்கு வரும். எங்க போட்டும் பிரதர், ஏது போட்டும் பிரதர், என்னைக்காவது வரும். எதை செய்தாலும் குறைவில்லாதபடி தேவன் நடத்துகிறவரா இருக்கிறார். யாருக்கோ ஏதோ செய்வது எங்கேயோ ஒரு இடத்துல பலன் கிடைக்கும். ஆனா நீங்க செய்யற நபர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. விதைக்கிறோம் நினைச்சு அதை செய்யணும். அப்ப சமாதானத்தை நடப்பிக்கிறவளால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அந்த வார்த்தையை சேர்த்தார். நீதியின் கனி விதைக்கப்படுகிறதுன்னு சொல்லல, நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவளாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அந்த காரியத்திற்கு அவசியம் என்ன பிரதர், ஞானம் அவசியம், விசுவாசம் அவசியம். அந்த ஞானத்தை கிறிஸ்து தான் தருவார். அந்த ஞானம் பரத்திலிருந்து வர்ற ஞானமா இருக்கணும். இந்த உலக பிரகாரமான ஞானமா இருந்துச்சுன்னா அது எதன் அடிப்படையில் செயல்படும்னா, அங்க அழகாய் சொல்லப்படுகிறது, லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அப்படிதான் உலக ஞானம் செயல்படும். உலக ஞானம் என்ன சொல்லும், அவன் உனக்கு தந்ததை திரும்ப அவனுக்கு கொடுங்கும். லௌகிக ஞானம் அப்படிதான் சொல்லும், ஜென்ம சுபாவத்தினுடைய ஞானம் அப்படிதான் சொல்லும். பேய்த்தனத்தினுடைய ஞானம் என்ன சொல்லும் பிரதர், அவன் ஒரு அடி அடிச்சா
4 அடி அடியுங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. இது அப்படி இல்லை. சமாதானத்தை நடப்பிக்கல அப்படி இருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சு கொள்ளத்தக்கதான ஞானமும் அறிவும் நமக்கு அவசியமான ஒன்றா இருக்கிறது. இப்ப கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்து, ஐயா, பைபிள் வசனம் சொல்லுகிறபடி நீதியின் கனியானது சமாதானத்தினாலே நடத்தப்படுகிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அந்த நீதியினுடைய பலன் அமெரிக்கை சுகம், அமைதி, ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொருட்டு உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருப்பதாக. கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி நீதியினுடைய கனியை சமாதானத்திலே விரும்புகிறவர்கள், சமாதானத்தினாலே நடத்தப்படுகிறவர்கள், அந்த சமாதானத்திலே அதை விதைக்கும்படி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த நீதியினுடைய பலனை, கனியை, அந்த கிரியையை செலுத்துங்க. அதை விதைக்கிற அனுபவத்தோடு நினைச்சு விதைங்க. மிக ஆழமானது ஒரு வார்த்தை. பிரசங்கத்தை உங்களை ஆயத்தமாக்குவதற்கு மணிக்கணக்கில் தேவ சமூகத்துல கடந்திருக்கிறேன். ஐயா, விதைக்கப்படுதல், அது பலன் எப்போ வரும் தெரியாது. நம்முடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல போடும்போது பலன் எப்போ வரும் தெரியாது, எப்படி வருதுன்னு தெரியாது. அப்படித்தான் விதைக்கப்படுகிற எல்லா அனுபவங்களும். விதைச்சிட்டீங்கன்னா அதனுடைய பலன் எப்போ வரும் பிரதர், எப்படி வரும் பிரதர், தெரியவே தெரியாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் லகுவாய் போய்கொண்டிருக்கும் போது நம்ம நினைப்போம் எல்லாம் சாதாரணமா போயிட்டு இருக்குதுன்னு. அது ஏற்கனவே நீங்கள் விதைத்த விதையினுடைய பலனாய் கூட இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற சுகம், நல்ல ஸ்மூத்தான வாழ்க்கை, எந்த இடர்பாடு இல்லாதபடி ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு நல்ல குடும்பம் சொல்லி எல்லாம் லகுவாய் நகருதுன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தோணாது. ஆனா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அது நீங்கள் விதைத்த விதையினுடைய பலனாய் கூட இருக்கலாம். என்றைக்கோ விதைத்த பலனா இருக்கலாம். என்றைக்கோ அதை தூக்கி நீங்கள் ஆகாரத்தை அந்த தண்ணீர்கள் மேல போட்ட ஒரு காரியமாய் கூட இருக்கலாம். அதனுடைய பலன் கர்த்தர் உங்கள் அற்புதமாய் அந்த தெளிவான பாதையில, அந்த தெளிவான காரியத்துல கொண்டு செல்லக்கூடிய ஒன்றா இருக்கலாம். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நிக்கிறேனா, கர்த்தருடைய கரத்துல நிக்கிறேனா, அந்த விதைக்கப்படுகிற அந்த பலனை பெற்று அனுபவிக்கத்தக்கதான அந்த கிருபைகளை பெரும்படியாக நாடும்படிதான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீதியின் கனியை, நீதியினுடைய பலனை, தகப்பனே, அந்த கிரியையை நான் விதைக்கத்தக்கதாக தேவனங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. நன்மையை செஞ்சு தீமை அனுபவிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நன்மையை செய்து தேவன் உங்களை அந்த நலமான பாதையில கூட்டி செல்கிறார் என்று நினைங்க. எவ்வளவு அற்புதமா கர்த்தர் என்னை காத்து நடத்துறார் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். இந்த லகுவான வாழ்க்கை, இந்த எல்லாம் நலமாய் போய் கொண்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்களே, அது ஒருவேளை கர்த்தர் பலன் தராம நடக்குமா? அவர் பலன் கொடுத்திருக்கிறார். அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அது நீங்கள் விதைத்த அந்த நீதியினுடைய கனியாக கூட இருக்கலாம். உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. வாழ்நாள் முழுவதும், என்னுடைய இறுதி நாள் வரை அந்த நீதியினுடைய கனியை சமாதானத்திலே விதைக்க எனக்கு பலந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த ஞானம் எனக்கு வரட்டும். இந்த உலக பிரகாரமான ஞானம் நான் நினைக்கிற காரியம் அல்ல, லௌகிக சம்பந்தமானது அல்ல ஐயா, என் ஜென்ம சுபாவ சம்பந்தமானது அல்ல, பேய்த்தனத்துக்கு அடுத்ததல்ல. பரத்திலிருந்து இறங்கி வருகிற சுத்தமானதா இருக்கிற, இணக்கமானதா இருக்கிற, சாந்தமானதா இருக்கிற, சமாதானமானதா இருக்கிற, பாரபட்சம் இல்லாதா இருக்கிற, மாயமற்றதா இருக்கிற அந்த ஞானம் என்னை அதை நோக்கி நடத்தட்டும் சொல்லி அந்த கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த பலனை, இந்த கிருபையை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் ஊற்றும். ஆசீர்வாதத்தினால் நடத்து. அந்த பலனை காண கிருபை செய்யும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் பூரணமாய் இறங்க பலன் தான். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்குள்ளே தரட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ளதான நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலமும் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.